இந்த இயக்குனரை பற்றி சொல்லணும்னா இவரோட ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு வசனத்தை சொன்னாலே போதும், நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிடும். டேய் பையா, வாழ்க்கையில் பயப்படலாம் ஆனால் கூச்சப்படக்கூடாது. சார், ஆனால் எனக்கு உங்கள் படத்தில் ரொம்ப பிடிச்சது அந்த ஃபீமேல் கேரக்டரைசேஷன். அவங்கள ரொம்ப அழகாக செதுக்கியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து இந்த பெண்கள் மேலே புனித பிம்பம் கட்டப்பட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்றாங்களோ அதையே அந்த பொண்ணு பாசிட்டிவாக மாற்றிக்கும். அதான் தொடர்ந்து உங்களோட படங்களில் பார்த்துருக்கேன். சார், நீங்கள் ப்ளீஸ் ஒரு வணக்கம். வந்து மேடையில் இருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, உண்மையாக நான் அது நெஞ்சார்ந்து தான் சொல்கிறது. இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தவங்களுக்கும் இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் PK ரோஸ் யாருன்னு தெரியல, நான் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். இங்கே வந்து நல்ல வேளை அவங்க சொன்னாங்க. என்னுடைய அறியாமையை எல்லோரும் பொறுத்துக்கணும். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பேசணுன்னு கூட இது இல்லை, எதுவும் சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணல, ஸோ ஐடியா இல்லை, ஆனாலும் சொல்கிறேன். ராட் பேரடைஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க அமெரிக்காவில். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில எனக்கு தெரிஞ்சு 8 பேர் ஆஃப் மவுஸ் அதை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, மைஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து சாப்பாடு இருக்குது, வாழ்கிறதுக்கு இடம் இருக்குது, அவங்களுக்கு நேச்சுரலான எந்த த்ரெட்டுமே கிடையாது. அப்படி இருந்தும் அது வந்து அதாவது பேரடைஸ், அதுங்களுக்கு தேவையான உணவு, விளையாடுறதுக்கு இடம், வாழ்கிறதுக்கான இடம், வசதியாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த எலிகள் வந்து கடகடன்னு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்குது. மல்டிப்ளை பண்ண ஆரம்பித்து ஒரு பாயிண்டில் ஒரு 50 நாள் வரைக்கும் வேகமாக மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஒரு 100 சில நாட்களில் அது கொஞ்சம் வேகம் குறையுது. அதுக்கப்புறமா ஒரு எனக்கு தெரிஞ்சு சரிவர எண்கள் ஞாபகம் இல்லைனாலும் ஒரு 600 நாளில் அங்கே இருந்த எல்லா எலிகளும் இறந்துருது. அதுக்கு காரணம் வந்து அதுங்களுக்கு எதுக்குமே அந்த போராட்ட குணம் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான். நான் உங்ககிட்ட எல்லாரும் வைக்கிற கோரிக்கை வந்து போராட்டத்தை நிறுத்தக்கூடாது, நம்மளுடைய குரல் கேட்கும்படியாக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த இயக்கமும் ரஞ்சித்தும் வானமும் நீலமும் கூகையும் இந்த போராட்டத்தினுடைய அடையாளமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த போராட்டத்துக்கு என்னால் முடிஞ்ச ஆதரவை நான் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன், கூட இருந்துகிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ அடுத்ததா நானே சொல்லிட்டுமா? சரி, ஓகே. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.